lottery ticket illa. MI lifestyle. I just told him to come inside. Please be seated. First point நான் சொல்ல வந்தது, நீங்க உங்க மைண்ட்ல முடிவு பண்ணிக்கோங்க, MI lifestyle is a business. இது ஒரு ஸ்கீம் கிடையாது. இன்னைக்கு 10,000 ரூபாய் போட்டோமா மாசம் 10,000 ரூபாய் வரும், வராது. கஷ்டப்பட்டா எல்லாருக்கும் வரும், கஷ்டப்பட்டா யாருக்கும் வராது. ரைட்டா ராங்கா? So MI lifestyle ஒரு பிசினஸ். முதல்ல உங்க மண்டல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? Second, most important, learn, understand and teach. முதல்ல நீங்க ஒரு ஐபிசி எப்படி ஆகணும்னு கத்துக்கோங்க, அப்புறம் புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் கத்து கொடுங்க. சிம்பிளா கேட்டா அப்ளைன் கிட்ட கேளுங்க பிசினஸ் எப்படி பண்ணணும், டவுன்லைன்ல சொல்லுங்க பிசினஸ் எப்படி பண்ணணும், மிடில் உட்கார்ந்து சம்பாதிங்க. பாசிபிளா? அப்ளைன்ல கேளுங்க எப்படி பண்ணணும், டவுன்லைன்ல சொல்லுங்க இப்படி பண்ணணும், மிடில் உட்கார்ந்து சம்பாதிங்க. பாசிபிளா? பண்ணலாமா? அப்போ முதல்ல கத்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, கத்து கொடுங்க. ரைட்? Third most important point, there is something called power of duplication. ஒத்துக்கிறீங்களா power of duplication னா? Yes. Say for example, சஜி பாரிகர் சார் இருக்காரு. எங்க சார் சஜி சார்? Just stand up sir. சஜி பாரிகர் சார் இன்னைக்கு யூடிசி ரேங்க்ல இருக்காரு. ரைட்டா? சஜி பாரிகர் சாரோட லெஃப்ட் லெக்ல முபீன் சாரா, ரைட்? ரைட் லெக்ல சீனிவாசன் சார். இவர் வாழ்க்கையில இவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி 2 டைமண்ட செலக்ட் பண்ணாரு. இப்ப வரைக்கும் கண்டினியூ சீலிங் 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 சீலிங். அதே மாதிரி நீங்க நீங்க டிசியா இருக்கலாம், ZTCயா இருக்கலாம், RTCயா இருக்கலாம். நீங்க பண்ண வேண்டியது more focus on recruitment, not retailing. நீங்க முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரெக்ரூட்மெண்ட். அதாவது இன்னைக்கு எனக்கு இந்த பிசினஸ்ல சக்சஸ் வேணும் அப்படின்னா எனக்கு ரைட் லெஃப்ட் சென்டர் 4 லெக் இருக்கு. இந்த 4 லெக்லயும் ஆளுங்க நல்ல லீடர்ஸா போட்டேன் அப்படின்னா அவங்க பண்ற டூப்ளிகேஷன்ல நமக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். ஒத்துக்கிறீங்களா இல்லீங்களா? அடுத்தது ரீபர்ச்சேசிங், நம்ம மாசம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. அதுக்கு அடுத்தது ரீடெயிலிங். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? முதல்ல ரீடெயிலிங், அப்புறம் ரீபர்ச்சேசிங், அப்புறம் ரெக்ரூட்மெண்ட். ரைட்டுங்களா இல்லீங்களா? இத கொஞ்சம் மாத்துங்க. ரெக்ரூட்மெண்ட், repurchasing and retailing. Right or wrong? My dear friends, ஒரே ஒரு பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் சொன்னேன். 4வது பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அந்த கமிட்மெண்ட் உங்க வைஃப் கூட இருக்கோ, உங்க அப்பா அம்மா கூட இருக்கோ, உங்க பார்ட்னர் கூட இருக்கோ, இல்ல உங்க ஃபேமிலி கூட இருக்கோ, இல்ல உங்க அப்ளைன் கூட இருக்கோ, இல்ல பிரவீன் சந்திரனோட இருக்கோ, ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுன்னா கட்டாயமா உங்களால ஜெயிக்க முடியும். இப்போ நான் ஒரு கமிட்மெண்ட் உங்க எல்லாருக்கும் தரேன். அடுத்த 20 வருஷத்துக்கு MI லைஃப்ஸ்டைலுக்கு எதுவுமே ஆகாது. இன் கேஸ் பிரவீன் சந்தனுக்கு ஏதோ ஆச்சுன்னா கூட என் பையன் நிக்கில் சந்தன் ரெடியா இருக்கான். இதே மாதிரி நான் உங்களுக்கு கமிட்மெண்ட் தரேன். 20 வருஷத்துக்கு ஒன்னாவது நீங்க இங்க உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் சார் சொன்னாரு 12,500 பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு 15,000 பேர் இருக்கலாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கமிட்மெண்ட், ஒரு ப்ராமிஸ் எனக்கு கொடுக்க முடியுமா? ஒரு
ஒரு கமிட்மெண்ட் லாஸ்ட் இருக்கிற சொல்லுங்க. முடியுமா? 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 அப்போ எங்க இருக்கீங்களோ அங்கே இந்த ரைட் ஹேண்ட் எடுங்க, இல்ல லெஃப்ட் ஹேண்ட் எடுங்க, இல்ல இதயத்து மேல கை வைங்க. பிரவீன் சார், பிரவீன் சார், பிரவீன் சார், பிரவீன் சார், நானு என் ஃபேமிலிக்காக, எனக்காக, என் லைஃப் ஸ்டைலுக்காக, என் வளர்ச்சிக்காக, என் கஷ்டங்களுக்காக அடுத்த 3 வருஷம் நான் உங்களுக்கு கமிட் பண்றேன். உங்க கூட நிப்பேன். பிளஸ் உங்க கூட நின்று ஒரு மில்லியனராவோ கோடீஸ்வரனாவோ முடிச்சுட்டு தான் நான் எம்ஐ லைஃப் ஸ்டைல் விட்டு போவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.